ஹாய். கங்குவா ஒரு அலசல். நடிகர் சூர்யா அவர்களோட நடிப்பில் வெளிவரும் கங்குவா திரைப்படத்தை டைரக்டர் சிவா அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் நேற்று வெளியாகி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, இந்த கதை ஒரு கற்பனை கதை, உண்மை சம்பவங்களோ இல்லை வரலாற்று சம்பவங்களோ கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஒரு யானையை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட இந்த 2.5 நிமிஷங்களுக்கு மேலே ஓடுற ட்ரெய்லரை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் உள்ள கிராஃபிக்ஸ் காட்சிகள், சூர்யா அவர்களோட அட்டகாசமான நடிப்பு, வில்லன் பாபி தியோல் அவர்களோட ஆக்ரோஷமான நடிப்பு, தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களோட பேக்ரவுண்ட் மியூசிக், அவர்களோட பேச்சு வழக்கு சாதாரண தமிழா இல்லாமல் தூய தமிழா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெய்லரில் நம்மளை மிரட்டி இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு தமிழ் படமாங்கிற லெவலுக்கு ட்ரெய்லரை நல்லா தரமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள். ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது 2 வகையான பழங்குடியின மக்கள் இருக்க மாதிரி தெரியுது. அதில் ஒரு வகை நெருப்ப காவல் தெய்வமாகவும் அதோட தலைவர் சூர்யா அவர்கள் இருக்க மாதிரி தெரியுது. இன்னொரு வகையான பழங்குடியின மக்கள் வேட்டையாடுற மனப்பான்மை உள்ளவங்களாகவும் அவங்களோட தலைவர் பாபி தியோலாக இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. பாபி தியோல் ஒரு காட்சியில் சொல்லுவார், கழுகுகள் பறந்து வரும்போது அடுத்ததாக விருந்துண்ண வாரீரோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்கும்பொழுது அந்த மரத்துக்கு கீழே உடல்கள், ரத்தம், அந்த கடலில் வெட்டப்பட்ட கைகள்ங்கிற காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு வேட்டையாடுற மனப்பான்மை உள்ள குரூப்பாக சித்தரிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு இடையே நடக்கிற ஒரு வார் தான் இந்த படத்தோட கதைக்களமாக இருக்குங்கிற மாதிரி ட்ரெய்லர்லேருந்து தெரிய வருது. மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பெரிய வார் சீக்வன்ஸ் இருக்காங்க. அதில் சூர்யா, பாபி தியோல் மட்டும் இல்லாமல் ஒரு 10,000 வீரர்கள் போர் புரிகிற மாதிரியான ஒரு பெரிய சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு அக்டோபர் 10ன்னு சொல்லியிருக்காங்க. படமும் ட்ரெய்லரை போலவே நம்மளை தரமாக மிரட்டுதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.